Hello everyone. So நம்ம இன்னைக்கு இந்த லெக்சர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 நியூமரிக்கல்ஸ் ஒன்று பார்க்க போறோம். பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்ல இருந்து ஒரு 50 நியூமரிக்கல்ஸ் பார்க்க போறோம். யூஸ்வலாக இந்த சாப்டருடைய வெயிட்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா இந்த நியூமரிக்கல்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். லைக் பசங்க வந்து கான்செப்ட்ஸ் இதில் புரிஞ்சுப்பாங்க. லைக் இதோடைய ஃப்ளோ தெரியும். பட் நியூமரிக்கல்னு வரும் பொழுது லைக் ரொம்ப ஒரு கஷ்டப்படுவாங்க. பிகாஸ் லைக் நிறைய பசங்க சொல்லி கேட்டிருக்கேன் நானே. லைக் சார் நடத்துறது புரியுது, எல்லா கான்செப்டும் தெரியுது, பட் ஆனால் வந்து எங்களுக்கு எக்ஸாமில் வரக்கூடிய கொஸ்டின்ஸ் எதுவுமே தெரிய மாட்டேங்குது, கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாப்டரை நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நான் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 நியூமரிக்கல்ஸ் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் இந்த 50 நியூமரிக்கல்ஸில் பார்த்தீங்கன்னா பிளட் ரிலேட்டட் வீடியோஸ், பிளட் ரிலேட்டட் நியூமரிக்கல்ஸ் இருக்காது. ஓகே, ஸோ அது இல்லாமல் பெடிகிரி ரிலேட்டட் நியூமரிக்கல்ஸ் இதில் இருக்காது. அது தவிர்த்து இந்த சாப்டர்லேருந்து வரக்கூடிய ரெஸ்ட் ஆல் பாசிபிள் நியூமரிக்கல்ஸை நம்ம இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர் வெரைட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தெரியும். ரைட், ஸோ இப்போ நியூமரிக்கல்ஸ்னா எடுத்துக்கினாலே ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேமிட் கண்டுபிடிக்க சொல்லி ஒரு கொஸ்டின் வரும். ஓகே, ஸோ இப்போ கேமிட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு டால் பிளான்ட்டையும் ஒரு டுவார்ஃப் பிளான்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராஸ் பண்ணுறோம்னு நினச்சிக்கோ. ஸோ இதை வந்து நம்ம பேரண்ட்னு சொல்லுவோம். அந்த பேரண்ட்டுக்கான ஒரு ஜீனோடைப் நம்மளுக்கு தெரியணும். லெட்ஸ் சே இவங்களோட ஜீனோடைப் கேபிட்டல் டி. ஓகே, இந்த பேரண்டோட ஜீனோடைப் ஸ்மால் டி. இப்போ இந்த ஜீனோடைப்ல இருந்து ஒரு கேமிட் நம்ம ஃபார்ம் பண்ணுவோம். ஓகே, அது ஹோமோசைகஸாக இருக்கும் பொழுது காமனாக ஒன்று ஃபார்ம் பண்ணுவோம். அதுவே ஹெட்ரோசைகஸாக இருந்ததுன்னா லைக் செக்ரிகேட் பண்ணுவோம். ரைட், ஸோ இந்த மாதிரிலாம் வரும் நம்மளுக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி ஹோமோசைகஸ் மோனோசாக்கரைட் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக கேமிட் தெரிஞ்சிடும். சில டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ, கேபிட்டல் பி ஸ்மால் பி, கேபிட்டல் சி ஸ்மால் சி, இப்போ இதை கொடுத்துட்டு ஃபைண்ட் த கேமெட்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் கேமெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின். யூஸ்வலாக இது ரொம்ப காமனாக கேட்குற ஒரு கொஸ்டின். ஓகே, ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேமெட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஈஸியான வே 2 பவர் n. n is equal to number of heterozygous pair. number of heterozygous pair. ஓகே, ஸோ இப்போ இதில் பாருங்க ஹெட்ரோசைகஸ் பேர் எதுன்னு பாருங்க. இந்த ஜீனோடைப்ல ஏஏ, கேபிட்டல் ஏ அண்ட் ஸ்மால் ஏ ஒரு ஹெட்ரோசைகஸ் பேர், கேபிட்டல் பி ஸ்மால் பி ஒரு ஹெட்ரோசைகஸ் பேர், கேபிட்டல் சி ஸ்மால் சி ஒரு ஹெட்ரோசைகஸ். ஸோ 3 ஹெட்ரோசைகஸ் பேர்ஸ் இருக்கா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 2 பவர் n, அதாவது 2 பவர் 3. ஸோ 2 பவர் 3னா என்ன, 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2. ஸோ எவ்வளோ வருது, 8. அப்போ இந்த ஜீனோடைப்ல இருந்து நம்மளுக்கு எத்தனை கேமிட் வரப்போகுது, நம்மளுக்கு 8 கேமிட்ஸ் வரும். இதை நம்ம கிராஸ் செக் பண்ணிப்போமா. லெட்ஸ் சே கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ. ஓகே, ஏன்னா இந்த ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் காமன், ஒரு அல்லீலுக்கும் காமன். அதே மாதிரி இந்த ஸ்மால் ஏ பார்த்தீங்கன்னா ஒரு அல்லீலுக்கும் காமன். ரைட், ஸோ கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ. இப்போ இதுல இருந்து கேபிட்டல் பி ஸ்மால் பி, இங்கே கேபிட்டல் பி ஸ்மால் பி போட்டுக்கிறோம். அதே மாதிரி இங்கே கேபிட்டல் சி ஸ்மால் சி, கேபிட்டல் சி ஸ்மால் சி, இங்கே கேபிட்டல் சி ஸ்மால் சி, இங்கே கேபிட்டல் சி ஸ்மால் சி. ரைட், இப்போ பாருங்க உங்களுக்கு எத்தனை கேமிட்ஸ் வருதுன்னு பாருங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 கேமிட்ஸ் வரும். லைக் இது ஒரு கேமிட் வருதா, என்னது இது, கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி கேபிட்டல் சி. அண்ட் செகண்ட் பாருங்க கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி ஸ்மால் சி. அண்ட் தேர்ட் பாருங்க கேபிட்டல் ஏ ஸ்மால் பி கேபிட்டல் சி. ஓகே, அண்ட் அடுத்து என்னது, கேபிட்டல் ஏ ஸ்மால் பி ஸ்மால். இதே மாதிரி இங்கேயும் ஸ்மால் ஏ கேபிட்டல் பி கேபிட்டல் சி, ஸ்மால் ஏ கேபிட்டல் பி ஸ்மால் சி, ஸ்மால் ஏ ஸ்மால் பி கேபிட்டல் சி, ஸ்மால் ஏ ஸ்மால் பி. இப்போ வருதா 1 2 3 4 5 6 7. ஸோ பாருங்க இதுதான் நம்மளுடைய 8 கேம். ஸோ இப்படி பண்ணுறதுக்கு நம்ம ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா 2 பவர் n அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் கொஸ்டின் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸில் ரொம்ப ரெகுலராக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஓகே, ஸோ இது இல்லாமல் இன்னொரு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது, நம்ம எல்லாத்தையுமே பார்ப்போம். ரைட், ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கக்கூடிய கொஸ்டின், ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ட்ரிக் சொல்லி கொடுக்குறேன் பாருங்க. லைக் அதாவது ஒரு கொஸ்டினை படிக்கும் பொழுது பார்த்தோன்னே இந்த கொஸ்டின் பெருசுன்னு நினச்சிடாதீங்க. லைக் இந்த கொஸ்டினில் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே கொஸ்டின் ரொம்ப ஈஸி ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, லைக் அவங்க வந்து ஹெட்ரோசைகஸ் ரவுண்ட் அண்ட் எல்லோ சீடட் பிளான்ட், ஹெட்ரோசைகஸ் ரவுண்ட் அண்ட்
எல்லோ சீடட். ஸோ நம்மக்கிட்ட ஒரு பேரண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ரோசைகஸாக இருக்காங்க, ரைட்? ஹெட்ரோசைகஸ் ரவுண்ட் அண்ட் எல்லோ சீடட். ஸோ லெட்ஸ் ரைட் திஸ். ஹெட்ரோசைகஸ் ரவுண்ட் அண்ட் capital R small r capital Y small y. Okay, so heterozygous round and yellow seeded plant were selfed. இதை வந்து செல்ஃப் பண்ணுறாங்க, செல்ஃபிங். ஓகே, ஸோ இதை பண்ணும்பொழுது அவங்களுக்கு எத்தனை சீட் கிடைக்குது? 800 சீட் கிடைக்குது. ஓகே, தே ஆர் கெட்டிங் 800 சீட்ஸ். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, எத்தனை நம்பர் ஆஃப் சீடில் ஃபர்ஸ்ட் டாமினன்ட் அண்ட் செகண்ட் ரிசசிவ் ட்ரெயிட் இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இதுக்கு வந்து யூஸ்வலாக நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ ஒரு ட்ரிக் பாருங்க. உங்களுடைய கொஸ்டினில் டாமினன்ட் அண்ட் ரிசசிவ் கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, டாமினன்ட் அண்ட் ரிசசிவ் அப்படின்ற வேர்ட்ஸ் கொடுத்து கண்டுபிடிங்கன்னு கேட்டாங்கன்னா, அவங்க என்ன கேட்குறாங்க, உங்களுக்கு உங்களுடைய ஃபீனோடைபிக் ரேஷியோல இருந்து நீங்கள் இதை கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அதாவது டைஹைபிரிட் கிராஸோடைய ஃபீனோடைபிக் ரேஷியோ என்ன? 9:3:3:1. ஓகே, டைஹைபிரிட் கிராஸோடைய ஃபீனோடைபிக் ரேஷியோ என்ன? 9:3:3:1. ஓகே, ஸோ இப்போ இதை ரெண்டுமே கிராஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது கிராஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும்? இங்கேருந்து ஒரு கேமெட் வருமா? நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கேமெட் எப்படி ஃபார்ம் பண்ணணும். லைக் 2 பவர் n. ஓகே, என்னது? ரெண்டு ஹெட்ரோசைகஸ் பேர்ஸ் இருக்கா? ஸோ தட் மீன்ஸ் 2 பவர் 2. எத்தனை கிடைக்கும் நம்மளுக்கு? 4 கிடைக்கும். என்னென்ன? கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய், கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய், ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய், ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய், ரைட்? இது வந்து மேல் கேமெட். அதே மாதிரி ஃபீமேல் கேமெட் பாருங்க, சேம். கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர், கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர், கேபிட்டல் ஆர் சாரி கேபிட்டல் ஆர் ஸ்மால் கேபிட்டல் ஒய், கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய் அண்ட் ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை கிராஸ் பண்ணுவோமா? ஸோ கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் கேபிட்டல் ஒய். ஸோ இதை நான் கிராஸ் பண்ணுறேன், அப்படியே பாருங்க, நீங்களும் பண்ணுங்க கூடவே. இதில் ஒரு சின்ன இது வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய் வரும். ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய், ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய், சாரி. ஓகே, ஸோ ஜீனோடைப் எடுக்கிறோம். கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் கேபிட்டல் ஒய் அண்ட் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய், ஸ்மால் ஆர். ஓகே, ஸோ அப்போ இதுவும் நம்மளுக்கு ஸ்மால் ஒய் ஸ்மால். ஸோ கரெக்டாக பண்ணியிருக்கோமா? ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிப்போமா? கரெக்டாக பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்க, ஸோ என்ன சொல்கிறாங்க, அவங்க வந்து ஃபீனோடைபிக் ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஃபீனோடைபிக் ரேஷியோனா என்னது? லைக் விச் இஸ் அப்சர்விங் கேரக்டர், ரைட்? ஸோ நம்மளுடைய அப்சர்விங் கேரக்டரில் லைக் ஃபர்ஸ்ட் என்னது? ரவுண்ட் அண்ட் எல்லோ. ரவுண்ட் அண்ட் எல்லோ பாருங்க, 1 4 5 6 7 8 9. ஓகே, ஸோ ரவுண்ட் அண்ட் எல்லோ வந்து 9 வந்து. அடுத்து என்னது? ரவுண்ட் அண்ட் ரிங்கிள். ஓகே, ரவுண்ட் அண்ட் எல்லோ, ரவுண்ட் அண்ட் கிரீன். ரவுண்ட் அண்ட் கிரீன் வந்து
1 3, right? So 3. அடுத்து wrinkle yellow பாருங்க 3 and wrinkle green 1. ஓகேவா? ஸோ இப்போ இதில் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் டாமினன்ட் செகண்ட் ரிசசிவ் கேட்டிருக்காங்க. இப்போ இது பாருங்க, இதில் வந்து எது டாமினன்ட், இது டாமினன்ட், இது டாமினன்ட். ஃபர்ஸ்ட் டாமினன்ட் செகண்ட் டாமினன்ட் இல்லை, அப்போ அவங்க எது கேட்கல. அடுத்து ஃபர்ஸ்ட் டாமினன்ட் செகண்ட் ரிசசிவ் இது கேட்டிருக்காங்களா? எஸ். அடுத்து பாருங்க, ஒரு ரிசசிவ் ஒரு டாமினன்ட், ஒரு ரிசசிவ் ஒரு ரிசசிவ். ஸோ நம்ம கேட்கறது என்னது 3. அவங்க என்ன கேட்குறாங்க, டோட்டல் 800 சீட்ஸ் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. அந்த 800 சீட்ஸில் எத்தனை சீட் வந்து ஃபர்ஸ்ட் டாமினன்ட் செகண்ட் ரிசசிவ் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு தெரிஞ்சிருச்சு ரேஷியோவில் 3 வருதுன்னு. ஸோ இப்போ அது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் 3/16 இன்டூ டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ். 3/16 to total number of seats. இந்த 3 என்னது சார் அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் டாமினன்ட் செகண்ட் ரிசசிவை நம்ம வந்து 3ன்னு சொல்லிட்டோம், ரைட்? அது இல்லாமல் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 16 அப்படின்றது டைஹைபிரிட் கிராஸ். நம்ம இப்போ பண்ணுறது ஒரு டைஹைபிரிட் கிராஸ். டைஹைபிரிட் கிராஸில் டோட்டல் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 16. டோட்டல் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் எவ்வளோ? 16. ஓகே, ஸோ இது எப்படி சார் கண்டுபிடிக்குது அப்படின்னா, இதுக்கும் ஒரு ரேஷியோ இருக்குது, 4 பவர் n. n வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஹைபிரிட்ஸ், எத்தனை ஹைபிரிட் நம்ம பண்ணுறோம். இப்போ நம்ம மோனோ ஹைபிரிட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு எத்தனை ஆஃப் ஸ்ப்ரிங் வரும்? 4 ஆஃப் ஸ்ப்ரிங் வரும். ஓகே, அதுவே நம்ம டைஹைபிரிட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு 16 ஆஃப் ஸ்ப்ரிங் வரும். அதே நம்ம ட்ரை ஹைபிரிட் பண்ணுறோம்னா நம்மளுக்கு 64 ஆஃப் ஸ்ப்ரிங் வரும். ஓகே, ஸோ நம்ம இங்கே பண்ணுறது என்னது? டைஹைபிரிட். அப்போ நம்மளுக்கு எத்தனை ஆஃப் ஸ்ப்ரிங் வரும்? இங்கே 16 ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் வரும், ரைட்? ஸோ அதோட 800 நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இப்போ எவ்வளோ வரும் நம்மளுக்கு டோட்டலாக கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ஸ் நியர்லி 150. ஸோ ஆன்சர் இருக்கா உங்களுக்கு? ஸோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் 150. ஈஸியா? இதே மாதிரியான கொஸ்டின்ஸ் நிறைய உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். இந்த சீடோடைய கவுண்ட் மட்டும் மென்ஷன் பண்ணிருப்போம், சேஞ்ச் பண்ணிப்பாங்க. ஸோ சீட் வந்து 400 சீட்ஸ் இருக்கு, சீட் வந்து 1000 சீட்ஸ் இருக்கு. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவங்க என்ன கேட்குறாங்க, டாமினன்ட் ரிசசிவ் கேட்குறாங்களா இல்லை ஹோமோசைகஸ் ஹெட்ரோசைகஸ் கேட்குறாங்களான்னு பார்த்துக்கோங்க. ஹோமோசைகஸ் ஹெட்ரோசைகஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் எடுக்க வேண்டியது ஜீனோடைபிக் ரேஷியோ. அதே டாமினன்ட் அண்ட் ரிசசிவ் கேட்டாங்கன்னா நீங்கள் எடுக்க வேண்டியது ஃபீனோடைபிக் ரேஷியோ. ஓகே, இது புரியல அப்படின்னா இன்னொரு தடவை இதை ரீவைண்ட் பண்ணி பாருங்க, இந்த டாபிக் உங்களுக்கு புரியும், ரைட்? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். When a pink flowered antherium is test crossed, then phenotypic ratio in resulting progenies is. ஸோ ஆன்தீரியம் பற்றி சொல்லியிருக்காங்க. ஆன்தீரியம்னாலே என்ன நம்மளுக்கு தெரியும்? ஆன்தீரியம்ன்றது இட்ஸ் an example for incomplete dominance. ஓகே, இட்ஸ் an example for incomplete dominance. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கீ தெரிஞ்சிருச்சு. ஓகே, let me change the color. ஸோ ஆன்தீரியம் பிளான்ட்டை பற்றி கேட்டிருக்காங்க. ஓகே, அதுவும் பிங்க் கலர் ஆன்தீரியம் பிளான்ட் வந்து டெஸ்ட் கிராஸ் பண்ணுறாங்க. ஓகே, தென் ஃபீனோடைபிக் ரேஷியோ என்ன கிடைக்கும் ஆஃப் ரிசல்ட்டிங் ப்ரோஜெனி அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? லெட்ஸ் சே ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நமக்கு வந்து லைக் when a pink flower antherium ஓட pink flower ஓட ஜீனோடைப் என்ன? கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர். ஓகே, இதை வந்து டெஸ்ட் கிராஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதை டெஸ்ட் கிராஸ் பண்ணும்பொழுது டெஸ்ட் கிராஸ் அப்படின்றது என்ன? விச் இஸ் done with recessive plant. Okay, which is done with recessive plant. Okay, so small recessive plant ஓட பண்றாங்க. ஓகே, ஸோ அப்படி பண்ணும் பொழுது நம்மளுக்கு அங்கே என்ன வருது பாருங்க, ஆன்சர் வில் பி 1 pink 1 white. ஸோ பண்ணுவோமா, எப்படி வருதுன்னு பாருங்க. ஸோ கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர். ஓகே, கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் ஸ்மால் ஆர் ஸ்மால் ஆர். இது என்னது? இது பிங்கா. இது என்னது? இது ஒயிட்டா. ஓகே, ஸோ நமக்கு ஒரு பிங்க் வருது, ஒரு ஒயிட் வருது. ஆன்சர் இஸ் 1, ரைட்? ஈஸி, சிம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். heterozygous tall violet flower pea plant were selfed. பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல அதே மாதிரியான கொஸ்டின் நான் உங்களுக்கு சொன்ன பாருங்க. சீட்ஸோட நம்பர்ஸ் மட்டும் மாத்திடுவாங்க. பட் ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்காங்க, the total seeds of heterozygous trait. They are asking you to find the total heterozygous trait.
ஸோ ஹெட்ரோசைகஸ் ட்ரைட்ஸ் அப்படின்னா நம்ம இங்கே என்ன பார்க்கணும், ஜீனோடைபிக் பார்க்கணும். ஓகே, ஸோ ஹெட்ரோசைகஸ் டால் அண்ட் வயலட் ஃப்ளவர் பீ பிளான்ட். ஸோ கேபிட்டல் டி ஸ்மால் டி, வயலட்டா என்ன போடலாம் நம்ம, கேபிட்டல் ஆர் போட்டுப்போமா, கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர். ஓகே, வயலட் கலர், பிகாஸ் வயலட் கலர் ஃபார் அது வந்து டாமினன்ட். ஓகே, ஸோ கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர், இட் இஸ் கெட்டிங் செல்ஃப்டு. கேபிட்டல் டி ஸ்மால் டி கேபிட்டல் ஆர் ஸ்மால். இதை பண்ணும் பொழுது நம்மளுக்கு வந்து எத்தனை சீட்ஸ் கிடைக்குதாம்மா, 512 சீட்ஸ் கிடைக்குது. ஓகே, அண்ட் இப்போ அதில் என்ன கேட்குறாங்கன்னா, ஹவு மெனி நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஹாவ் போத் ஹெட்ரோசைகஸ் ட்ரைட். ஓகே, ஸோ இது நம்ம ஆல்ரெடி பண்ணது தானே, லைக் அதே பார்ப்போமா. இங்கே பாருங்க, இப்போ நம்மக்கிட்ட வந்து இப்போ இதே தான் கான்செப்ட்னு வச்சுக்கோங்க. லைக் இதே மாதிரி நம்ம அங்கேயும் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ இதில் நம்மளுக்கு ஜீனோடைபிக் ரேஷியோ என்ன வரும்னு பாருங்க. லெட்ஸ் சே ஃபர்ஸ்ட் கேபிட்டல் டி, ஃபர்ஸ்ட் ஜீனோடைப் எடுத்துப்போமா. கேபிட்டல் டி கேபிட்டல் ஆர், கேபிட்டல் டி ஸ்மால் ஆர், ஸ்மால் டி கேபிட்டல் ஆர், ஸ்மால் டி ஸ்மால் ஆர். ஓகே, இதே மாதிரி கேபிட்டல் டி கேபிட்டல் ஆர், கேபிட்டல் டி ஸ்மால் ஆர், ஸ்மால் டி கேபிட்டல் ஆர், ஸ்மால் டி ஸ்மால் ஆர். எல்லாரும் பண்ணுங்க, என் கூடவே பண்ணுங்க எல்லாரும் சேர்ந்து. லைக் ஓகே, ஸோ நம்ம வந்து கிராஸ் பண்ணிட்டோமா. ஸோ இப்போ இதோடைய டைஹைப்ரிட் ஃபீனோடைபிக் ரேஷியோ நம்மளுக்கு தெரியும், என்னது 9:3:3:2. இப்போ இதோட ஜீனோடைபிக் ரேஷியோ வரைவோமா. ஸோ ஜீனோடைபிக் ரேஷியோ பார்க்கறதுக்கு ஒரு ஈஸியான ஒரு ட்ரிக் சொல்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இது பாருங்க, எல்லாமே ஒரே டைப்பா, நல்லா பாருங்க, இது எல்லாமே ஒரே ஜீனோடைப்பா. என்ன ஜீனோடைப்பா அது, கேபிட்டல் டி ஸ்மால் டி கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர். ஓகே, ஸோ எத்தனை இருக்குது நம்மக்கிட்ட, அது கேபிட்டல் டி ஸ்மால் டி கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர், கேபிட்டல் டி ஸ்மால் டி கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர். எத்தனை இருக்குது பாருங்க, 4 இருக்கா. அடுத்து வாங்க, இது பாருங்க, கேபிட்டல் டி ஸ்மால் டி கேபிட்டல் ஆர், இதுவும் பாருங்க. ஸோ கேபிட்டல் டி ஸ்மால் டி கேபிட்டல் ஆர் எத்தனை இருக்குது, 2 இருக்கு. அண்ட் இது பாருங்க, கேபிட்டல் டி ஸ்மால் ஆர் எத்தனை இருக்குது, 1 இருக்கு. அண்ட் இதுவும் பாருங்க, இந்த ரெண்டும் பாருங்க ஒன்றா இருக்கா. கேபிட்டல் டி கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர், ஸோ எத்தனை இருக்குது, 2. அண்ட் லாஸ்ட் இதுவும் பாருங்க, கேபிட்டல் டி கேபிட்டல் ஆர் எத்தனை இருக்குது, 1. இதே மாதிரி சீக்வன்ஸ் இந்த சைட்லையும் பண்ணுங்க, டவுன்லையும் பண்ணுங்க அதே மாதிரி. கேபிட்டல் டி ஸ்மால் ஆர் எத்தனை இருக்கு பாருங்க, கேபிட்டல் டி ஸ்மால் ஆர் எத்தனை இருக்கு, 1 இருக்கா, 2. ஓகே, அண்ட் நடுவில் ஸ்மால் டி கேபிட்டல் ஆர் எத்தனை இருக்கு, 1. அண்ட் இது ரெண்டும் பாருங்க, 1 பாருங்க, ஸ்மால் டி கேபிட்டல் ஆர் எத்தனை இருக்கு, 2. அண்ட் இது 1 தனியாக இருக்கு, ஸ்மால் டி ஸ்மால் ஆர். ஸோ இப்போ இதோட ரேஷியோ என்ன பாருங்க, ஜீனோடைபிக் ரேஷியோ 1:2:1:2:4. அது அப்படியே இங்கே ரிவைஸ் பண்ணுங்க, 2:1:2:1. ஓகே, இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் அவுட் த நம்பர் which has both heterozygous trait. ரெண்டுமே ஹெட்ரோசைகஸ்ல இருக்கணும், அதாவது இந்த பேரும் ஹெட்ரோசைகஸ்ல இருக்கணும். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது ஹோமோசைகஸ், அப்போ இது கிடையாது. இது ஹோமோசைகஸ், இது ஹெட்ரோசைகஸ், அப்போ இதுவும் கிடையாது. இது ஹோமோசைகஸ், இதுவும் இல்லை. இது ஹோமோசைகஸ், ஹெட்ரோசைகஸ், இதுவும் இல்லை. இங்க பாருங்க, இதுவும் ஹெட்ரோசைகஸ். அவங்க என்ன கேட்டிருக்காங்க, போத் ஹெட்ரோசைகஸ் ட்ரைட் கேட்டிருக்காங்க. அப்போ எத்தனை இருக்கு, 4 இருக்கு. ஸோ நம்ம பழைய கொஸ்டின்ல என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் டாமினன்ட் செகண்ட் ரிசசிவ் பார்த்தோம். இங்க போத் ஹெட்ரோசைகஸ் ட்ரைட் பார்த்துருக்கோம்.
ஸோ 4 எடுத்துக்கோங்க. 4 டிவைடட் பை எத்தனை ஆஃப் ஸ்ப்ரிங் வரும்னு சொல்லியிருந்தேன்? 16 ஆஃப் ஸ்ப்ரிங் டைஹைபிரிட் கிராஸ் இன்டூ எத்தனை டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ்? 512 சீட்ஸ். ஸோ கால்குலேட் பண்ணுங்க, உங்களுக்கு எவ்வளோ வரும்? 128 வரும். கால்குலேட் பண்ணி பாருங்க, உங்களுடைய ஆன்சர் 120. புரியுதா? ஸோ நான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொன்னேன், டாமினன்ட் ரிசசிவ்னு கொஸ்டின் வந்ததுன்னா கேட்டாங்கன்னா யூ ஷுட் கோ வித் ஃபீனோடைபிக் ரேஷியோ. அதுவே ஹெட்ரோசைகஸ் ஹோமோசைகஸ்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஃபைண்ட் அப்படின்ற மாதிரி கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து ஜீனோடைபிக் ரேஷியோ. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரேஷியோ ஞாபகம் வச்சுக்கிறத விட அதோடைய ஜீனோடைப்ஸை ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ திஸ் ஒன் இஸ் another one easiest question. ஃபைன். ஸோ புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். Mark the odd one with respective to F2 generation of Mendelian dihybrid cross. ஸோ என்ன சொல்றாங்க, இதுல இருந்து மெண்டேலியன் டைஹைபிரிட் கிராஸ்ல இருந்து ஒரு ஆட் ஒன் அவுட் எடுக்க சொல்றாங்க வித் ரெஸ்பெக்டிவ் டு F2 ஜென்ரேஷன். ஓகே, ஸோ என்ன சொல்றாங்க பாருங்க. இப்போ நம்மளுக்கு F2 ஜென்ரேஷன்னா என்ன கிடைக்கும்? லைக் பர்சன்டேஜ், அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் ஆஃப் ஸ்ப்ரிங் எவ்வளோ நம்மளுக்கு டைஹைபிரிட்ல? 16. எப்படி கண்டுபிடிக்கணும் அது? 4 power n. ஓகே, 4 power 2 பிகாஸ் டைஹைபிரிட். 4 power 2 is equal to 16. அப்போ 16 ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்போ இதில் பாருங்க, ஃபர்ஸ்ட் கேபிட்டல் டி ஸ்மால் டி கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் எத்தனை ஜீனோடைப் இருக்குன்னு பாருங்க. கேபிட்டல் டி ஸ்மால் டி கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் எத்தனை ஜீனோடைப் வரும்? இதிலே பாருங்க, இந்த கொஸ்டின்ல வருதா? கேபிட்டல் டி ஸ்மால் டி கேபிட்டல் ஆர் எங்க இருக்குது? கேபிட்டல் டி ஸ்மால் டி கேபிட்டல் ஆர் கேபிட்டல் டி ஸ்மால் டி கேபிட்டல் ஆர் இருக்கா? ஸோ இது எத்தனை இருக்கு? 2 இருக்கு. ஓகே, எத்தனை இருக்கு? 2 இருக்கு. அப்போ நம்ம அந்த கவுண்ட் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு 2 வருமா? பார்ப்போமா? ஸோ லெட்ஸ் கோ டு தி நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2. லெட்ஸ் டேக் 2. ஓகே, ஸோ கேபிட்டல் டி ஸ்மால் டி கேபிட்டல் ஆர் ஓகே. ஸோ நம்மளுக்கு அதை பண்ணும் பொழுது 1/6 1/8 வருமா? 12.5%. ஓகே, புரிஞ்சுதா உங்களுக்கு? ஓகே, ஸோ இது வந்து கரெக்ட். they are asking odd one out. ஓகே, அடுத்து பாருங்க, ஸ்மால் டி ஸ்மால் ஆர் 16 டிவைடட் பை 16 எத்தனை வருது பாருங்க? ஸ்மால் டி ஸ்மால் ஆர் ஒன்னே ஒன்று தான் வருது, ரைட்? ஒன்னே ஒன்று தான். ஸோ 1/16. ஸோ 1/16 அப்படின்ற பொழுது நம்மளுக்கு என்ன வரும்? 1/16 டிவைட் பண்ணி பாருங்க, you will get yes 6.25 வருது. ஓகே, ஸோ அப்போ இதுவும் கரெக்ட், இது கிடையாது. ஓகே, கேபிட்டல் டி கேபிட்டல் ஆர் இதுவும் பார்த்தீங்கன்னா டாமினன்ட் தானே, அப்போ இதுவும் 1/6 தான். அப்போ இதுவும் 6.25, இதுவும் கிடையாது. அப்போ லாஸ்ட் நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன், ஸ்மால் டி கேபிட்டல் ஆர் தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ இதை நீங்கள் வேணா கிராஸ் செக் கூட பண்ணி பாருங்க. ஸ்மால் டி கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் எத்தனை இருக்கும்? ஸ்மால் டி கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் பாருங்க, ஸ்மால் டி கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் எத்தனை இருக்கு? 2 இருக்கு. கரெக்டா? ஸோ அப்போ 2/16. 2/16 நம்மளுக்கு என்ன? 1/8. அப்போ எவ்வளோ வரணும்? 12.5% வரணும். பட் இவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 25% கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ஆட் ஒன் அவுட். ஸோ இதே தான்மா, லைக் உங்களுக்கு சொன்னதுதான். ஓகே, ஸோ உங்களுடைய ஜீனோடைபிக் ரேஷியோடைய ஜீனோடைப்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கினீங்கன்னா திஸ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வில் பி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஃபைண்ட் அவுட் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் capital A, small small b, capital C, capital D, small e, small e.
இஃப் த பேரண்ட்ஸ், அதாவது இதோடைய ஃப்ரீக்வன்சியை கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த பேரண்ட்ஸை கிராஸ் பண்ணும் அப்படின்னா இந்த ஃப்ரீக்வன்சி எப்படி வருது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ரைட்? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஈஸி தான். இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேபிட்டல் ஏ ஸ்மால் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இதோட ஃப்ரீக்வன்சி பேரண்ட்ஸில் என்ன இருக்குது, ரெண்டு பேரண்ட்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ இருக்கு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைக் பாசிபிலிட்டி இஸ் 2/4. பாசிபிலிட்டி இஸ் 2/4. ஸோ கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி, ஸோ 4ல் 2 தடவை நம்மளுக்கு வந்து பாசிபிலிட்டி இருக்கு. ரைட்? 50 டைம்ஸ் பாசிபிலிட்டி இருக்கு. ஓகே, அதே மாதிரி அடுத்து ஸ்மால் பி எடுத்துக்கோ. தேவையானது என்ன? ஸ்மால் பி. அங்க பாருங்க, இதுலயும் அதே தான், ஸ்மால் பி தான் இருக்கு. ஓகே, ரெண்டு பேரண்ட்லயும் ஸ்மால் பி தான். ரைட்? ஸோ அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் கிளியர். லைக் தெர் இஸ் நோ அதர் வே, லைக் நம்மளுக்கு ஸ்மால் பி தான் வரப்போகுது. ஓகே, அண்ட் லெட்ஸ் சே கேபிட்டல் சி ஸ்மால் சி. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரண்ட்டுக்கு கேபிட்டல் சி இருக்கு, இன்னொரு பேரண்ட்டுக்கு ஸ்மால் சி இருக்கு. ஸோ இதை நம்ம கிராஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும் நம்மளுக்கு? கேபிட்டல் சி ஸ்மால் சி. ஸோ கேபிட்டல் சி, இது வந்து கேபிட்டல் சி, இது கேபிட்டல் சி ஸ்மால். ஸோ நம்மளுக்கு 50% தான் வரும். அடுத்து இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 2/4. அண்ட் கேபிட்டல் டி ஸ்மால் டி. பேரண்ட்ஸில் பாருங்க, ஃபர்ஸ்ட் பேரண்ட்ல ஸ்மால் டி இருக்கு, செகண்ட் பேரண்ட்ல கேபிட்டல் டி ஸ்மால் டி இருக்கு. அப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே 40%, 20% தான். ஓகே, 50% தான். ஓகே, ஸோ இதுவும் வந்து 2/4. சாரி, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 2/4. அண்ட் லாஸ்ட் ஒன் ஸ்மால் இ. அதே தான், கேபிட்டல் இ ஸ்மால் இ. ஓகே, அதே 2/4. ஸோ டோட்டலாக பார்க்கும் பொழுது நம்மளுக்கு 8/64 வரும். ஸோ டோட்டல் டிவைட் பண்ணிங்கன்னா it will be 12.5%. ஸோ நம்மளுக்கான 12.5%. ரைட்? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். progeny with blood group O cannot be obtained in cross. அதாவது நம்ம வந்து ஒரு ப்ரோஜனி நமக்கு கிடைக்குது, அந்த ப்ரோஜனி வந்து பார்த்தீங்கன்னா ஓ பிளட் குரூப். இது எந்த கிராஸோட பண்ணும் பொழுது நம்மளுக்கு ஓ குரூப் கிடைக்காதுன்னு கேட்குறாங்க. ரைட்? ப்ரோஜனி வித் பிளட் குரூப் ஓ cannot be obtained in. ஓகே, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஏ அண்ட் ஏ பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஏஐயா இருக்கலாம், அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏஐயா இருக்கலாம். ஸோ அப்போ வந்து நம்ம கிராஸ் பண்ணும்போது ஏஐன்னு வருதா? அப்போ இது ஏஏ, இது ஏஐ, அண்ட் இது ஏஐ, இது ஐஐ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓ கிடைக்க சான்சஸ் இருக்கு இல்லை. அதே மாதிரி இங்கேயும் வந்து ஆப்ஷன் அதே தான், ஏ அண்ட் பி. அப்போ ஏ அண்ட் பின்ற பொழுது தே மே பி ஏஐ பிஐ ஆல்சோ. ரைட்? ஓகே, ஸோ அப்போ ஏஐ இங்க பிஐ. ஓகே, ஏபி வரும் கோடாமினன்ஸ், அண்ட் பிஐ வர சான்சஸ் இருக்கு, அண்ட் ஏஐ வர சான்சஸ் இருக்கு. இங்கேயும் ஐ அண்ட் ஐ, ஸோ இங்கேயும் ஓ வர சான்சஸ் இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ நாட் அ ரைட் ஆன்சர். ஓ அண்ட் ஏபி. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா லைக் இது வந்து ஐ அண்ட் ஐ. ரைட்? இது வந்து ஏ அண்ட் பி. ஸோ இப்போ அதை கிராஸ் பண்ணுங்க, ஏபி அண்ட் ஸ்மால் ஐ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ பிஐ. ஸோ இது வந்து ஏ பிளட் குரூப், இது வந்து பார்த்தீங்கன்னா பி பிளட் குரூப். அப்போ ஓ பிளட் குரூப் வர சான்ஸே இல்லை. ஸோ விச் இஸ் த ரைட் ஆன்சர்? பிகாஸ் ஓ இஸ் ரிசசிவ், ஏபி இஸ் டாமினன்ட். ஸோ ஏபி will not allow the O to dominate. Okay, so answer is option C. புரியுதா? Okay, the next question. A diploid organism is heterozygous for 5 loci. Heterozygous for 5 loci and homozygous for 2 loci. How many type of gametes can be produced? இது நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னது தான். They are asking you to find gametes. Gamete produce கண்டுபிடிக்கணும் நம்மளுக்கு என்ன ஃபார்முலா? 2 n. Nன்றது என்ன? நம்பர் ஆஃப் heterozygous pairs. ரைட்? ஸோ இங்க பாருங்க எத்தனை ஹெட்ரோசைகஸ் இருக்குன்னு சொல்றாங்க, 5 இடத்துல. லோக்கை அப்படின்றது லொகேஷன். ஓகே, எத்தனை லொகேஷன்ல நம்மளுக்கு ஹெட்ரோசைகஸ் இருக்குன்றாங்க? ஸோ அதாவது டோட்டலா 7 பொசிஷன்மா.
ஸோ 5 வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டிரோசைகஸ் இருக்கு, 2 வந்து பார்த்தீங்கன்னா ஹோமோசைகஸ் இருக்கு. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 7 பேர்ஸ். அந்த 7 பேர்ஸில் ஹெட்டிரோ எத்தனை 5. அப்போ 2 பவர் 5 போடுங்க. 2 பவர் 5 போட்டிங்கன்னா உங்களுடைய ஆன்சர் வந்து எவ்வளோ வரும்? 2 இன்ட்டு 2 2. Okay, so it will be 30. The answer is 32. Done. Same gamete forming question தான், but கேட்குற விதம் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கையில் கேட்பாங்க. லோக்கை is nothing but location. Okay, fine. So next question. Leishman disease is an X-linked recessive disorder. Okay, ஒரு Leishman disease வந்து பார்த்தீங்கன்னா ஒரு X-linked recessive disorder. இது வந்து பார்த்தீங்கன்னா நியூரலாஜிக்கல் டேமேஜ் காஸ் பண்ணுமாமா. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு இங்கே தேவையானது என்ன? இட் இஸ் அன் எக்ஸ் லிங்க்டு டிஸார்டர்ன்றது மட்டும் ஞாபகம். எக்ஸ் லிங்க்டு டிஸார்டர்னா என்ன? கேஸ் இஃப் மதர் இஸ் அஃபெக்டட், கன்சிடர் இஃப் மதர் இஸ் அஃபெக்டட், அது எங்கே போகும்? சன்னுக்கு போகும். அதுவே இஃப் ஃபாதர் இஸ் அஃபெக்டட், then it will be given to daughter. Right? So இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. X-linked அப்படின்னா if mother is affected, the disease will be taken to son. If father is affected, the disease will be taken to daughter. That is the role of X-linked recessive disorder. Okay, so a survey of 500 mates. So 500 population வந்து பார்த்தீங்கன்னா total number of population வந்து 500. Okay, and revealed that 20 were affected with this disorder. Okay, so that means it is a recessive disorder. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா recessive allele. Okay, so recessive allele வந்து 20. What is the frequency of the normal allele in this population? So இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஹார்டி-வெயின்பர்க் கான்செப்டை யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ஹார்டி-வெயின்பர்க் கான்செப்ட் வந்து உங்களுடைய எவல்யூஷன் சாப்டரில் வந்திருக்கும். ஸோ அதில் என்னன்னா p plus q whole square, okay, is equal to p square plus 2pq plus q square. Okay, so இது p வந்து பார்த்தீங்கன்னா dominant frequency, q square வந்து recessive frequency, right? So இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? recessive தான் கொடுத்திருக்காங்க. அப்போ q square is equal to 20. Total how much of how much population? 500 population. ஸோ அப்போ நம்மளுக்கு இதை கிராஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 1/25 வருமா? ஸோ இது வந்து பண்ணோன்னா நம்மளுக்கு 0.2 வரும். ஓகே, ஸோ q is equal to 0.2. ஓகே, q square will be 0.04 வரும். அதை நம்ம ஸ்கொயர் பண்ணோன்னா 0.2 வரும். ரைட்? ஸோ இப்போ நம்மக்கிட்ட is equal to 0.2 கிடச்சிருச்சா? இப்போ p plus q is equal to 1. அப்போது நம்மக்கிட்ட ஆல்ரெடி q இருக்கா? ஸோ p plus 0.2 is equal to 1. அப்போ 0.2 sorry, p is equal to 1 minus 0.2. 1 minus 0.2 எவ்வளவு? 0.8. One minus 0.2 is equal to 0.8. அப்போ p வந்து 0.8 ன்னு தெரிஞ்சு. That's it. So that's the way how you can answer this question. So question பார்த்து உடனே பெருசா பயந்துராதீங்க. Actually it is very easy. Okay, fine. Next one. How many types of zygotic combinations are possible between cross? இது ரெண்டுத்தையும் கிராஸ் பண்றோம். இதுல zygotic possibilities எவ்வளோ அப்படின்னு கேட்குறேன். ஓகே, ஸோ zygotic possibilitiesனா என்ன? லைக் அவங்க வந்து கேமிட் ஃபார்மேஷன்ஸ் தான் கேட்குறாங்க. ஓகே, பிகாஸ் கேமிட் ஃபர்ஸ்ட் ப்ரொடியூஸ் ஆகணும். இதுல இருந்து ஒரு கேமிட் ப்ரொடியூஸ் ஆகணும், இதுல இருந்து கேமிட். இந்த என் அண்ட் இந்த என், இந்த ரெண்டும் சேர்த்தா தான் நம்மளுக்கு வந்து 2n கிடைக்கும். அந்த 2n தான் ஜைகோட். கரெக்டா? ஸோ இப்போ இதுல இருந்து ஃபர்ஸ்ட் கேமிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுங்க. கேமிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 2 power n யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, 2 power n இதுல பாருங்க 1 2 3. ஓகே, ஸோ 3 heterozygous pairs இருக்கு. 2 power 3 is equal to 8. ஓகே, 2 power 3 is, ஸோ ஒரு இடத்துல நம்மளுக்கு 8 கேமிட்ஸ் வந்துருச்சு. அப்போ இன்னொரு இடத்துல எத்தனை வந்தாலும் கவலைப்படாதீங்க. ஓகே, இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கேமிட்ஸ் வரும்? இதுல வந்து ஒரே ஒரு கேமிட் தான் வரும்.
ஓகே, ஒரே ஒரு கேமெட் தான் வரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் ஒரே ஒரு ஹெட்ரோசைகஸ் பேர் தான் இருக்குது. 2 power 1 is equal to 2. சாரி, ஒரே ஒரு இதுதான். ஓகே, நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? அப்போது ஏ கேபிட்டல் ஏ ஸ்மால் பி கேபிட்டல் சி கேபிட்டல் டி அண்ட் கேபிட்டல் ஏ ஸ்மால் பி ஸ்மால் சி கேபிட்டல் டி, ரைட்? ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு வந்து 8 கேமெட்ஸ் கிடைக்கும். ஸோ 8 and 2 அப்படின்னு போட்டாலும் நம்மளுக்கு வந்து இங்கே 8 கேமெட்ஸ் வரப்போகுது. ஸோ அப்போ 8 into 2 is, so totally we are going to get 16 zygotic combination. இது எப்படி சார் இன்னும் கொஞ்சம் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த 8 கேமெட்ஸ் எடுத்துப்போமா. வாட் ஆர் ஆல் தி 8 கேமெட்ஸ்? லெட்ஸ் சே கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ, இது வந்து ஹோமோசைகஸ் தானே, அப்போ அப்படியே கேபிட்டல் பி அண்ட் கேபிட்டல் சி ஸ்மால் சி அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் டி ஸ்மால் டி, இது கேபிட்டல் டி ஸ்மால், அதே மாதிரி இது பி, பிகாஸ் அது ஹோமோசைகஸ், அதை நம்ம ரெண்டாக பிரிக்க முடியாது. ஓகே, மீது எல்லாமே ஹெட்ரோசைகஸ், பிரிச்சிடும். ஓகே, ஸோ இப்போ இது பாருங்க, கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி கேபிட்டல் சி கேபிட்டல் டி அண்ட் இது கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி கேபிட்டல் சி ஸ்மால் டி அண்ட் இது வந்து கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி ஸ்மால் சி கேபிட்டல் டி கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி ஸ்மால் சி ஸ்மால் டி. அதே மாதிரி இங்கே ஸ்மால் ஏ கேபிட்டல் பி கேபிட்டல் சி கேபிட்டல் டி, ஸ்மால் ஏ கேபிட்டல் பி கேபிட்டல் சி ஸ்மால் டி, small a capital B small c capital D and small a capital B small c. So total நம்மளுக்கு 1 2 3 4 5 6 7 8 8 gametes வந்துருச்சா. இந்த 8 gametes ஓட நம்ம இங்க வந்து 2 gametes மல்டிப்ளை பண்ணோம். So totally will be getting 12 offspring. புரியுதா உங்களுக்கு? So this is also an easiest question. So question பார்த்து பயந்துராதீங்க. This is what the only key I will answer you every time. Okay, so இந்த question முடிஞ்சதா? அடுத்த type of question. A linked, so sorry, Y linked gene. A Y linked gene is responsible for hypertrichosis. So ஒரு Y linked disease சொல்றாங்க hypertrichosis, அதாவது வெறும் மேல் மட்டுமே அஃபெக்ட் ஆவாங்க. Y linked disease அப்படின்னா வெறும் மேல் மட்டுமே அஃபெக்ட் ஆவாங்க, அதுதான் வந்து Y linked disease. ஓகே, ஸோ அந்த Y linked disease உடைய நேம் என்ன சொல்றாங்க? Hypertrichosis, long hair and ears. Okay, when an affected man marries a normal woman, okay, what percentage of their daughters would be expected to have hairy ears? நான் ஆல்ரெடி சொன்ன வெறும் மேல் மட்டும்தான் அஃபெக்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆன்சர் என்ன? Okay, no females will be affected, only males will be affected. So answer is 0. அவ்வளவுதான், முடிஞ்சது. Okay, so what is it conclusion? Daughter will not receive Y chromosome. ஏன் சார் வராது அப்படின்னா, டாக்டர் வந்து Y chromosome கண்டிப்பா ரிசீவ் பண்ண மாட்டாங்களா? யார்கிட்ட? ஃபாதர் கிட்ட இருந்து. So obviously the father will not be able to provide this disease. Got it? That's it. Okay, fine. So இந்த டாபிக் முடிஞ்சதா? அடுத்த क्वेश्चन பாருங்க. A normal woman whose father had color blindness. ஸோ இது கலர் பிளைண்ட்னஸ் பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின் வரும்டா. ஸோ கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க. நார்மல் ஃபர்ஸ்ட் வந்து கலர் பிளைண்ட்னஸ் அப்படின்றது ஒரு எக்ஸ்லிங்க்டு டிசீஸ், தென் எக்ஸ்லிங்க் டிசீஸ். ஸோ அ நார்மல் விமன் ஃபாதர் ஹேட் கலர் பிளைண்ட். எக்ஸ்லிங்க்னா என்னன்னு சொன்னேன்? இஃப் ஃபாதர் இஸ் அஃபெக்டட், that will be given to daughter. அப்பா கிட்ட இருந்து அம்மா கிட்ட இருந்து பையனுக்கும் father to daughter, father to daughter. அதே வந்து பாத்தீங்கன்னா mother to son. இதுதான் வந்து எக்ஸ்லிங்க் டிசீஸ், ரைட்? ஒரு நார்மல் விமன் இருக்காங்க. ஓகே, அந்த விமன் வந்து பாத்தீங்கன்னா XX நார்மல் விமன். அவருடைய அப்பா வந்து பாத்தீங்கன்னா கலர் பிளைண்ட். அப்பா கலர் பிளைண்ட், அப்பா அவர் வந்து XY. அப்போ அப்பா கிட்ட இருந்து பொண்ணுக்கு வருமா? எஸ் வரும். அப்போ பொண்ணும் கேரியர் ஆயிடுவாங்க, ரைட்?
and she married a normal man. இப்போ இதோடைய சான்சஸ் என்னன்னு கேட்கு. அப்படியே கிராஸ் பண்ணுங்க. xcx x and y. ஸோ xcx x x y xy என்ன கேட்குறாங்க? ஸோ வாட் இஸ் த சான்ஸ் ஆஃப் அக்கரன்ஸ் ஆஃப் கலர் பிளைண்ட்னஸ் இந்த ப்ரோஜனி? டோட்டல் ப்ரோஜனியில் எத்தனை பர்சன்டேஜ் கலர் பிளைண்ட்? ஓகே, ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா xcx வந்து கேரியர் வந்து கேரியர், ரைட்? ஸோ இட் வில் நாட் அஃபெக்ட். வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்டட். ஓகே, இது நார்மல், இது அப்போ வாட் இஸ் த பர்சன்டேஜ்? ஓகே, ஸோ இதுலேயும் ஒன்று புரிஞ்சுக்கோங்க. அவங்க வந்து டோட்டல் ப்ரோஜனில இருந்துன்னு கேட்டாங்கன்னா தான் நம்ம இந்த மாதிரி டோட்டலாக பார்க்கணும். இஃப் இன் கேஸ் வாட் இஸ் த சான்சஸ் ஆஃப் அக்கரன்ஸ் ஆஃப் கலர் பிளைண்ட்னஸ் இன் மேல் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல 25% போடக்கூடாது. அப்போ நீங்கள் யாரை பார்க்கணும்? வெறும் மேல் மட்டும்தான் பார்க்கணும். மேல்ன்றது எத்தனை இருக்காங்க பாருங்க. ஸோ இது மட்டும்தான் மேல், கரெக்டா? அமாங் திஸ் மேல் ஹவு மெனி பர்சன்டேஜ் இஸ் அஃபெக்டட்? ஒரு 50% அஃபெக்டட். ஸோ ஆன்சர் வில் பி 50 இன்கேஸ் மேல் வந்தா. இன்கேஸ் ஃபீமேல்னு வந்திருந்தா இட் வில் பி 0% பிகாஸ் ஒன்று வந்து கேரியர், ஒன்று வந்து நார்மல். ஸோ இந்த டப்பையும் எல்லாரும் பண்ணுவீங்க. லைக் ப்ரோஜனி, டோட்டல் ப்ரோஜனிலேருந்து பர்சன்டேஜ் கேட்டாங்கன்னா இருக்கிற எல்லாத்தையும் லைக் 100ஆக கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து எத்தனை வருதோ, ஒன்று வந்தால் அது 25, 2 வந்தால் 50, 3 வந்தால் 75 அண்ட் 4 வந்ததுன்னா 100 வந்து ப்ரோஜனி. அதே அந்த இடத்துல வெறும் மேல் ஃபீமேல் அப்படின்னு தனித்தனியாக கேட்டாங்கன்னா இருக்கிற மேலை மட்டும் பாருங்க. ஓகே, அவங்கள 100%ஆக எடுத்து அவங்கள 50%ஆக 100%ஆக கன்சிடர் பண்ணு, ரைட்? இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் இருக்கு, நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் முடிஞ்சுதா? அடுத்த கொஸ்டின். மிஸ்டர் ஸ்டீவன் இஸ் சஃபரிங் ஃப்ரம் ஹீமோஃபிலியா and cystic fibrosis. His father is heterozygous for cystic fibrosis, and the probability of Stephen's sperm having recessive X-linked as well as autosomal. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க கொஞ்சம் அப்படியே காம்ப்ளெக்ஸாக இருக்க மாதிரி இருக்கும். ஓகே, என்ன கேட்குறாங்கன்னா ஸ்டீவன், ஸோ அப்போ ஒரு மேல் பற்றி தான் பேசுகிறாங்க. அவர் வந்து ஒரு ஹீமோஃபிலியா டிசீஸ்னால அஃபெக்ட் ஆகிட்டார். ஓகே, ஹீ இஸ் சஃபரிங் ஃப்ரம் ஹீமோஃபிலியா. ஸோ ஹீமோஃபிலியா அப்படின்றது என்ன? ஒரு எக்ஸ் லிங்க்டு டிஸார்டர். ஹீமோஃபிலியான்றது ஒரு எக்ஸ் லிங்க்டு டிஸார்டர். ஓகே, ஃபைன். ஸோ அதை முதல்ல மென்ஷன் பண்ணிப்போமா? இட்ஸ் அன் எக்ஸ் லிங்க்டு டிஸார்டர். ஓகே, அண்ட் சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் அப்படின்றது ஒரு ஆட்டோசோமல் டிஸார்டர். ஓகே, ஸோ அப்போ அவருக்கு ரெண்டுமே இருக்கு. ஸோ அப்போ அவருடைய ஜீனோடைப் எப்படி இருக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஆட்டோசோமல் டிஸார்டர் இருக்குமா? ஆட்டோசோமல் டிஸார்டரில் he will be having autosomal cystic fibrosis, correct? So it is AC. He is suffering from hemophilia and cystic fibrosis. AC and A. Okay, and hemophilia வந்து பாத்தீங்கன்னா like AC and hemophilia வந்து பாத்தீங்கன்னா ஒரு X-linked disorder. So X and Y. So X-ல மட்டும் H because it's an X-linked disorder. Okay, his father is heterozygous for cystic fibrosis. அவருடைய ஃபாதரும் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ்க்கு ஹெட்ரோசைகஸ். பட் சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் வந்து ஆட்டோசோமல், ஸோ அதனால அது கிராஸ் ஆகாது, ரைட்? ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ இதை கிராஸ் பண்ணுங்க, நம்மளுக்கு என்ன வரும்? ஏசி எக்ஸ்ஹெச் வருமா? கேபிட்டல் ஏசி ஒரு ஒரு சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ், ஒரு எக்ஸ்ஹெச். அதே மாதிரி இதே கிராஸ் பண்ணிங்கன்னா Y, சாரி, இது என்ன சார் புரியல அப்படின்றீங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜீனோடைப் எழுதிக்கோங்க. ஜீனோடைப் என்ன? ஆட்டோசோமல் டிசீஸ்க்கு ஏசி. அண்ட் அவர்கிட்ட எக்ஸ் லிங்க்டு டிஸார்டர் ஒன்று இருக்கு, XH அண்ட் Y. ஓகே, இப்போ இதை நம்ம கிராஸ் பண்ணுறோம். ஏன்னா நமக்கு இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கேமிட் வரணும். ஓகே, இதுலேருந்து வந்து காமனாக ஏசி வரும், இதுலேருந்து 2 வரும், கரெக்டாக? பிகாஸ் இட் இஸ் ஹெட்ரோசைகஸ், XH அண்ட் Y. ஸோ அப்போ இதையும் கிராஸ் பண்ணும்போது ஏசி XH, அதே மாதிரி இதையும் கிராஸ் பண்ணும் பொழுது ஏசி Y வரும்.
ஓகே, ஸோ அப்போ என்ன கேட்குறாங்க, த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஸ்டீவன் ஸ்பெர்ம் ஹேவிங் ரிசசிவ் எக்ஸ் லிங்க்டு, அவருடைய ஸ்பெர்மில் இதுதான் கேமிட்ஸ் தான். ஓகே, கேமிட்ஸ் தான் அவங்க ஸ்பெர்ம் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இன் தட் ஸ்பெர்ம் how many percentage of recessive X-linked as well as autosomal allele will be present அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ recessive X-linkedனு வந்து பார்த்தீங்கன்னா 1, autosomal allele வந்து பார்த்தீங்கன்னா 1, right? So answer will be 1/2 and here 1/2. The answer will be 1/2. Okay, so half 50% இருக்கும். 50% வந்து பார்த்தீங்கன்னா X-linked recessive gene இருக்கும், 50% வந்து பார்த்தீங்கன்னா autosomal allele இருக்கும். So answer is 1/2. புரிஞ்சுதா? ஓகே, ஸோ மிஸ்டர் ஸ்டீவன்ஸ் உடைய கொஸ்டின் முடிஞ்சு. அடுத்து, if a color blind man marries a woman, ஸோ அதுவும் பாருங்க அகைன் கொஸ்டின், கலர் பிளைண்டட் கொஸ்டின். கலர் பிளைண்டுன்றது எக்ஸ் லிங்க்டு ரிசசிவ். ஓகே, ஸோ எக்ஸ் லிங்க் ரிசசிவ்னா என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு ஃபாதர் அஃபெக்ட் ஆயிருந்தா யார் அஃபெக்ட் ஆவா, டாட்டர் அஃபெக்ட் ஆகும். ஓகே, அதே மாதிரி மதர் அஃபெக்ட் ஆயிருந்தாங்கன்னா யார் அஃபெக்ட் ஆவாங்க, சன் அஃபெக்ட் ஆகும். ஸோ கலர் பிளைண்ட் மேன் மேரிஸ் த விமன். ஓகே, ஸோ கலர் பிளைண்ட் மேன் அப்படின்னா XCY marries a woman who is homozygous for normal color vision. அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்காங்க, homozygous. What is the probability of their son being color blind? ஸோ இந்த இடத்துல பாருங்க வெறும் மேல் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, they are not asking complete probability of progeny. ஸோ மேல் மட்டும் தான் கேட்குறாங்க. அப்போ இதை கிராஸ் பண்ணுங்க, XCYX. ஓகே, ஸோ XCX அண்ட் XY அவங்க என்ன கேட்குறாங்க, மேல் மட்டும் தான் கேட்குறாங்க. ஸோ மேல் எத்தனை பர்சன்டேஜ், மேல் எத்தனை பர்சன்டேஜ் கமெண்ட்ல சொல்லுங்க. யாருமே அஃபெக்ட் ஆகல. யா, ப்ராபபிலிட்டி ஆஃப் சன் யாருமே அஃபெக்ட் ஆகல. ஸோ நோபடி இஸ் அஃபெக்டட். ஆன்சர் இஸ் ரைட். ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த ப்ரோஜெனி, ஃப்ரம் த ப்ரோஜெனி அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா தென் ஆன்சர் வில் பி 50%. ஓகே, ஆக்சுவலாக யாருமே அஃபெக்ட் ஆகலை, அப்போ இது 100%. இதே ஃபுல் ப்ரோஜெனி, இப்போ ஆன்சர் வந்து 1 ரைட். ஸோ இது ஒரு கொஸ்டின் தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அ கலர் பிளைண்ட் மேன் அகைன், நிறைய இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாக வரும். ஸோ அதனால லைக் we are doing this. Okay, a colorblind man again marries a woman. Okay, colorblind man means XCY marries a woman who's woman with normal sight, who has no history of color blindness in her family. So அவங்க வந்து நார்மலா இருக்காங்க. அதே கொஸ்டின் தான், what is the probability of their grandson being color blind? ஓகே, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கிராண்ட்சன். கிராண்ட்சன்னா என்ன கேட்குறாங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது பண்ணிடுவோமா. ஸோ இதில் வந்து யாருக்குமே வந்து அஃபெக்ட் ஆகாது. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட்சன், ரைட். ஸோ கிராண்ட்சன் அப்படின்ற பட்சத்தில் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் கலர் பிளைண்டாக இருக்காரு அப்படின்னா லைக் கிராண்ட்ஸ், இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் கலர் பிளைண்ட் வச்சுக்கோங்களேன். ஃபாதருக்கு கலர் பிளைண்ட் இருக்குது அப்படின்னா அது யாருக்கு வரும், டாட்டருக்கு வரும், ரைட். இதானே இப்போதைக்கு கதை. ஸோ டாட்டருக்கு வந்திருக்கா, டாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கேரியர் ஆயிட்டாங்க. இப்போ அந்த டாட்டர் மூலமா கிராண்ட்சனுக்கு கண்டிப்பாக போகுமா, அதாவது மதர் மூலமா சனுக்கு போகுமா, எஸ் போகும். எத்தனை பர்சன்டேஜ் போகும், 50% போகும். அப்போ ஆன்சர் வில் பி ஓகே. ஏன்னா இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சுவலாக இது எக்ஸி. ஓகே, இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா லைக் எந்த ஒரு நார்மலாக ஒரு மேனையோ இல்லை ஒரு அஃபெக்டட் மேனையோ யாரும் மேரேஜ் பண்ணாங்களோ, இப்போ எக்ஸ் இருக்கா, இவங்க வந்து ஒரு நார்மல் மேன் மேரி பண்ணுறாங்க அப்படின்னாலும் அந்த இடத்துல நம்மளுக்கு கிராண்ட் சன்னாக வர பட்சத்தில், கிராண்ட் சன் அப்படின்ற பொழுது அதாவது இங்கே வரும். எஸ், ஸோ எக்ஸ் இருக்கா, XNY இருக்கா, ஸோ XCX அண்ட் XXXCY. சி பாருங்க கிராண்ட் சனுக்கு வந்துருச்சா, ரைட். ஆப்ஷன் வந்து
So option is point. Okay, so அடுத்த question. A man whose father is a man whose father was colorblind marries a woman who had a colorblind mother and normal father. Okay, so இது பாருங்க இந்த question. So ஒரு man இருக்காரு. So man XY, அவருடைய father வந்து பாத்தீங்கன்னா color blind. ஓகே, ஸோ அவருடைய ஃபாதர் வந்து கலர் பிளைண்ட் XCY. பட் ஆனால் அப்பா கிட்ட இருந்து பையனுக்கு வராது. ஸோ ஃபாதர் வில் பி மேன் வில் பி நார்மல். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் மேரிங் அ உமன் ஹூ ஹேட் அ கலர் பிளைண்ட் மதர். ஸோ உமன் வந்து பார்த்தீங்கன்னா XX, அவங்களுடைய அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கலர் பிளைண்ட் XCX. ஓகே, ஸோ அப்போ அவங்களுக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ரைட், அண்ட் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்காரு. ஸோ பொண்ணுக்கு வர சான்சஸே இல்லை. ரைட், அப்போ ரெண்டு பேருமே நார்மலாக இருக்காங்க. ஓகே, வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் மேல் சைல்ட் ஆஃப் திஸ் கப்பிள் வில் பி கலர் பிளைண்டட்? என்னவா இருக்கும்? சாரி, man by whose father was colorblind. Okay, XY marries a man whose father was colorblind marries a woman. Okay, marries a woman who had a colorblind mother and normal father. So father normal தான். What percentage of male children of this couple will be colorblind? So answer என்னவா இருக்கும் நம்மளுக்கு? Answer will be 0%. Because யாருக்குமே எந்த ஒரு அஃபெக்டும் இல்லைல்ல, ரெண்டு பேருமே நார்மலாக தான் இருக்காங்க. ரைட், பிகாஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவும் நார்மலாக இருக்காரு. ஸோ பொண்ணு நார்மல் தான். இங்கே அவங்க அப்பா நார்மலாக இருக்காரு, அஃபெக்டடாக இருக்காரு. பட் பொண்ணுக்கு தான் வரும், பையனுக்கு வராது. ஸோ இவரும் நார்மல் தான். ரெண்டு பேருமே நார்மலாக இருக்காங்க. ஸோ ஆன்சர் வில் பி 0%. ரைட், ஓகே. இன் அ பாப்புலேஷன், அடுத்து பாருங்க, திருப்பி ஒரு பாப்புலேஷன் கொஸ்டின் வந்திருக்கு. இன் அ பாப்புலேஷன் ஆஃப் 1000 இண்டிவிஜுவல், இன் அ பாப்புலேஷன் ஆஃப் 1000 இண்டிவிஜுவல், 360 பிலாங்ஸ் டு ஜீனோடைப் கேபிட்டல் A. ஸோ டாமினன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 360 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் ஹெட்ரோசைகஸ் வந்து பார்த்தீங்கன்னா 480 அண்ட் ரிசசிவ் வந்து பார்த்தீங்கன்னா 160. பேஸ்ட் ஆன் திஸ் டீட்டெயில் frequency data, the frequency of A in the population is. Okay, so A எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்டி வெயின்பெர்க் பிரின்சிபல். ஓகே, ஸோ இப்போ A அப்படின்றது P, ரைட், ஸ்மால் a அப்படின்றது Q. ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு ஹார்டி வெயின்பெர்க் பிரின்சிபல், ஸோ கேபிட்டல் A அப்படின்றது P ஸ்கொயர். கரெக்டா? கேபிட்டல் ஏன்றது P ஸ்கொயர். ஸோ P ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 360 அப்படின்னா P இஸ் ஈக்குவல் டு அவுட் ஆஃப் 1000, ரைட், அவுட் ஆஃப் 1000. ஸோ அதே மாதிரி ஸ்கொயர் வந்து ஸ்மால் ஏ ஸ்கொயர் எவ்வளவு? 160 அவுட் ஆஃப் 1000. ஸோ தே ஆர் ஆஸ்கிங் கேபிட்டல் ஏ உடைய அலீல் கேட்குறாங்க. ரைட், ஓகே. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 36 வருமா, இது வந்து 60 வருமா? ஸோ நம்மளுக்கு P ஸ்கொயர் வந்து ஃபர்ஸ்ட் Q ஸ்கொயர் கண்டுபிடிச்சிடுமா? Q ஸ்கொயர் அண்ட் Q இஸ் ஈக்குவல் டு 16. அப்போ Q இஸ் ஈக்குவல் டு 4, ரைட். ஸோ P பிளஸ் Q இஸ் ஈக்குவல் டு 1. Q வந்து 4 அப்படின்னா P இஸ் ஈக்குவல் டு 1 minus 4. பாயிண்ட் வந்து 0.4, right? அப்போ 1 minus 0.4 is equal to 0.6. அப்போ P is equal to 0.6 because P is nothing but capital A, right? So answer is 0.6. So don't worry, உங்களுக்கு புரியல அப்படினாலும் லைக் இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணி பாருங்க, லைக் பொறுமையா பாருங்க, you will understand this clearly. ஓகே, ஸோ நம்ம இப்போ வரைக்கும் ஒரு சார்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் பண்ணியிருக்கோம்.
லைக் நம்மளுடைய நெக்ஸ்ட் பார்ட்டில் இதை வந்து இன்னும் கண்டினியூ பண்ணுவோம். ஸோ நான் சொன்ன மாதிரி 50 கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த 50 கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு இந்த நியூமரிக்கல்ஸ், இந்த சாப்டர்லேருந்து நியூமரிக்கல்ஸ் வரும். ஸோ இது எல்லாமே கிளியராக பார்க்குற பட்சத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த சாப்டரில் நியூமரிக்கல்ஸ் பேஸ் பண்ணி எந்த ஒரு டவுட்டும் இருக்காது. ஃபைன். ஸோ நம்மளுடைய பார்ட் 2ல பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.